ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் 2. திரேதா யுகத்தில் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் செய்து இலங்கையை அழித்து சீதையை சிறை மீட்டு அயோத்தியில் திருமுடி சூட்டிக் கொண்டார். இலங்கையில் இருந்து தன்னுடன் வந்த விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்பும்போது தங்கள் முன்னோர் பூஜித்த இஷ்வாகு குலதனமான அந்த விக்கிரகத்தை ஸ்ரீ ராமபிரான் அவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டார். விபீஷணன் அளவில்லா மகிழ்ச்சியோடும் மிகுந்த பயபக்தியோடும் பிராணாவாக்குருத்தி என்ற விமானத்துடன் அப்பெருமானை எழுந்தருள பண்ணி இலங்கையை நோக்கி பயணம் செய்தான். பள்ளி கொண்ட திருமாலை தன்னுடைய இலங்கைக்கு எடுத்து போவதற்கு விபீஷணன் எண்ணம் கொண்டான். ஆனால் எம்பெருமானின் திருவுள்ளம் வேறாக இருந்தது. அவர் வண்டுகள் இசைப்பாடும் சோலையும் காவிரி துளிப்பாயும் பூமியும் ஆன திருவரங்கத்தில் பள்ளி கொள்ள உத்தேசித்து விட்டார். ஆகவே அவர் விபீஷணனுக்கு சற்று அசதியும் களைப்பும் ஏற்படுமாறு செய்தார். அவன் ஸ்ரீரங்கத்தில் விமானத்தை இறக்கினான். காவிரி கொள்ளிட நீர்ப்பகுதிக்கு இடையில் விக்கிரகத்தை கிடைத்து வைத்தான். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம்